இந்த கிராம மக்கள் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலனா என்ன ஆயிருக்கும்? குச்சிக்குள்ள கிடந்த சனா கோணி சாக்கில சுருண்ட சனா. திடீரென இடுப்பு கால் செயலிழந்த முதியவர் டோலி கட்டி தூக்கி சென்ற கிராம மக்கள் நெஞ்சை நெகிழ வைக்கும் பரபரப்பான வீடியோ. பாத்தீங்கன்னா சின்னூர் காலனி. இவருக்கு பேர் நாராசு. இப்போ இவர் காலையில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்காக பெரியவளத்துக்கு வர வரல. அவருக்கு திடீர்னு கை வளங்கலை, கால் வளங்கலை, இடுப்பு வளங்கலை, இந்த மாதிரி திடீர்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சின்னூர் காலனிக்கு ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு கீழே ஆனதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேலேருந்து வந்தவங்க ஃபோன் போட்டு சொல்லி அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்களுக்கு தெரிஞ்சு அவரை தொட்டி கட்டி தூக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னி போய் தான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போட்டு சிகிச்சைக்கு சேர்த்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரியூர் கிராமங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த 2 கிராமத்திலயும் பாத்தீங்கன்னா சரியான சாலை வசதி இல்லங்க. கரடு முரடான வனப்பகுதி, ஆறுகள் இதெல்லாம் கடந்துதான் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதுக்கப்புறமா அவங்க விளைவிக்கக்கூடிய சில பொருட்கள் அண்ட் அதை விக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கடந்து வந்துதான் அந்த கிராம மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில சின்னூர் காலனி கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் அப்படின்றவரு பெரியகுளம் பகுதிக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு போயிருக்காரு. அதே கிராமத்தை சேர்ந்த இன்னொருத்தர் கூட சேர்ந்து போயிருக்காரு. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு போறதுக்கு 8 கிலோமீட்டர் நடக்கணும். பாதி வழியில நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ரத்த அழுத்தம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதுல அவரோட கால் மற்றும் இடுப்பு பகுதி செயலிழந்ததா கூறப்படுது. உடனே பக்கத்துல இருந்தவர் பாத்தீங்கன்னா கிராம மக்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அவங்களும் விரைந்து முதியவரை மீட்டு டோலி கட்டி சுமார் 6 கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அரசு மருத்துவமனையிலயும் சேர்த்திருக்காங்க. சாலை வசதி இல்லாததுனால இந்த மாதிரி அவசர காலங்கள்ல டோலி கட்டி தான் வரும் அப்படின்னு வேதனையோடு சொல்லியிருக்காங்க. சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரணும்னு கிராம மக்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.